ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், வெளியே எங்கெல்லாம் போயிருந்தோம், இந்த ஊரில் கிறிஸ்மஸ் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கே ஆஃப்ரிக்காவில் கேமரோங்கிற கண்ட்ரியில் துவாலாங்கிற சிட்டியில் இருக்கோம். இங்கேருந்து ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம குட்டீஸ்க்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் விட்டு 10 days ஆகிடுச்சு. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு லீவே இல்லை. இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே லீவ் இல்லை. 3 o'clock அவர் ஆஃபீஸ் போகணும். அதனால காலையிலே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே காலையிலே கிளம்பியாச்சு. வழக்கமாக சாட்டர்டே ஈவினிங்க்கு மேலே தான் வெளியே கிளம்புவோம். ஸோ அப்போ ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி காலையில் போகிறது பயங்கர வெயிலாக வேறு இருந்துச்சா, ரொம்ப டயர்டாயிடுச்சு. சண்டே பீச்சுக்கு போகிற பிளான் இருந்தனால கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் போயே ஆகணும்னு, வெயில்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கிறிஸ்மஸுங்கிறனால நிறைய கூட்டமாகவே இருந்தது. காலையிலையுமே நம்ம எப்பவும் வழக்கமாக போகிற ஸ்பார் மார்க்கெட் தான் போயிருந்தோம். உள்ளே போனவொடனே ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸாக வச்சுருந்தாங்க. இங்கே இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்கில்லட் டைப்ஸு, அதுக்கப்புறம் க்ரில் பேனு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேன் எல்லாம் இருந்தது. தனியாக லிட்டு வச்சுருந்தாங்க, அதுக்கு ஹேண்டில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல வெயிட்டும் கூட. ப்ரைஸ் வந்து கேஸ்ட் அயர்ன் நம்ம ஊர்லேயே ரேட்டு கூட தான். ஆனால் இங்கேன்றப்போ இம்போர்ட் பண்ணி வரதுனால இன்னுமே கூட தான் இருக்கும். நான் எதுவும் வாங்குகிற மாதிரி இல்லை, சும்மா உங்களுக்காக எடுத்து காட்டலாம் அப்படின்னு வீடியோ மட்டும் எடுத்தேன். குட்டி குட்டி ஸ்கில்லட்லாம் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்குமே. இது தவிர நம்ம எப்போவும் பார்க்குற மாதிரி நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அடுத்து வெஜிடபிள் செக்ஷன் போயிருந்தேன். இங்கே போய் நான் காய் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசில் நம்ம அம்மா கூட பக்கத்து தெருவில் இருக்கிற சின்ன காய் கடைக்கு போவோம் பார்த்திங்களா, அதுதான் ஞாபகம் வரும் எனக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டில் எப்படின்னா காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அம்மா வந்து காய் வாங்க போவாங்க. டெய்லிக்கு ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிட்டு வந்து லஞ்சுக்கு சமைப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைம் போகும்போது வந்து காய்கள்லாம் எடுக்கும்போது அம்மா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. தக்காளினா இப்படி எடுக்கணும், உருளைக்கிழங்குனா இப்படி இருக்கணும், பச்சை கலராக இருக்கக்கூடாது, அந்த முளைச்சி இருக்கக்கூடாது, தக்காளி வெடிச்சிடாமல் இருக்கணும், ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லி நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த டைம்லேயே. ஸோ அதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து இவ்வளோ வயசானாலுமே நமக்கு இப்போ அதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வருது. நம்மளுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம வேலைங்கிறது போயிடுவோம். அம்மா கூட கடைக்கெல்லாம் போகிறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த சின்ன வயசில் போகிறது, அவங்க சொல்லிக் கொடுக்குறது நமக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி என் குழந்தைங்களுக்குமே நான் இப்போ சொல்லித்தரேன். நான் காய் எடுக்கும் போது அம்மா இது எடுக்கட்டுமா இது எடுக்கட்டுமான்னு குட்டீஸ் கேட்பாங்க. இது இப்படி இருக்குது பாரு, இந்த மாதிரி இருந்தால் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் சமைச்சு விற்கிறாங்க. அதில் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். அதை பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு வித் ஏதோ ஒரு மீட்டு, அதுக்கப்புறம் போர்க் இருக்கும், பீஃப் இருக்கும், அப்புறம் சிக்கன் கிரேவி இருக்கும், அதே மாதிரி பீஃபோட லிவர் தனியாக வச்சுருப்பாங்க, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டல் மாதிரி நம்ம லோக்கல் ஷாப்ஸ்லலாம் பார்க்குற மாதிரி அந்த போண்டா மாதிரி இருக்கும் பாருங்கள், பென்யே, அப்புறம் கீரை, இதெல்லாம் வந்து கிழங்கு. இங்கே மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு எல்லாமே இங்கே சாப்பிடுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிரேவி கூட வச்சு சாப்பிடுவாங்க. அது தவிர பாஸ்தா, அப்புறம் ஸ்பெகட்டி, அப்புறம் ரைஸு, அப்புறம் மெக்சிகன் ரைஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே விற்பாங்க. நம்ம எவ்வளோ வேணும்னு கேட்குறோமோ வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவாது இந்த சிக்கன் கிரேவி வாங்குவோம். கிரேவினா நம்ம குழம்பு மாதிரி இருக்காது, சிக்கன் பீஸோட கொஞ்சம் மசாலாவாக இருக்கும். சிக்கன் கூட வந்து என்னெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதெல்லாமே சேர்த்து வரும். கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம பீச் விலாக் பார்த்துருப்பீங்க, பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்காக சிக்கன் வாங்குறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருந்தோம். நிறைய பேர் நின்றுட்டுருந்தாங்க. கிறிஸ்மஸுங்கிறனால எல்லாருமே வாங்கிட்டு போய் வச்சுக்கிறதுக்காக நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைசஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும். பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டீஸ் வந்து புரோட்டா வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் ஏற்கனவே மாவு வாங்கி வச்சுருந்தேன், அதில் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பரோட்டா எப்படி பண்ணுவேன்னா, மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, சுகர், அப்புறமா பாதி பால் ஊற்றி பிசையணும், பாதி வந்து சாதா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருவேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம பண்ணோன்னா நல்லா சாஃப்டாகவே வரும்.
பாலாடை எடுத்து வச்சுருந்தது இருந்தது. ஸோ அதுவுமே வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஒரு பெரிய இடமே காலி ஆகிடும். ஏன்னா அந்த பாக்ஸ் வேறு அப்படியே இருக்குமா, 2-3 நாள் லீவ் வருது, மேடம் வரமாட்டாங்க. ஸோ பாத்திரங்கள்லாம் நிறைய கழுவ வேண்டி இருக்குங்கிறதுனால அவங்க இருக்கும்போதே வந்து நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சாட்டர்டே பார்த்திங்கன்னா மேடம் விக்கி 2 o'clock போயிடுவாங்க. அடுத்து சண்டே மண்டே வந்து அவங்களுக்கு ஹாலிடே. நான் வெண்ணெய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்கும்போது நமக்கு கையிலையே ஒட்டாமல் எடுத்துடலாம் ஈஸியாக, இல்லைன்னா கையில் ஒட்டிக்கிட்டே வரும். நாம் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து நெய் உருக்கும்போது அந்த கசடு நிறைய தங்காது, ஈஸியாக நெய் உருக்கிக்கலாம். மேடம் விக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா மாவு வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு சாஃப்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நான் சைட் பை சைடு பார்த்திங்கன்னா வெண்ணெய் உருக்கிட்டேன். இங்கே ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா பால் வந்து ரொம்பவே நல்ல திக்காகவும் கிடைக்கிது. நாட்டு மாட்டு பால், அதுவும் நாடை நல்லா கிடைக்கிறதுனால ஒரு 10 daysக்கு ஒரு தடவை வந்து நான் வெண்ணெய் உருக்கும் போது எனக்கு வந்து 350 கிராம் வரைக்கும் நெய் கிடைக்கும். இங்கே வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் கிடைக்கும், அமுல் நெய் கூட இருக்குது. ஆனால் ஒரு தடவை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை, ஒரு மாதிரி டால்டா மாதிரி இருந்தது எனக்கு. அதிலேருந்து வெளியே நெய் வாங்குறதே இல்லை. முக்கியமாக வந்து இந்த நெய்க்காக தான் நான் வந்து பாலே வாங்கிக்கிட்டு இருக்கேன். பரோட்டாக்கு சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். மட்டன் வந்து காலையிலே வாங்க சொல்லி செக்யூரிட்டிக்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தோம். அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கொஞ்சமாக மட்டன் குழம்பு, அதுக்கப்புறமா பரோட்டா. எப்போவும் வந்து பரோட்டா பண்ணேன்னா கொஞ்சம் எக்ஸஸாக தான் பண்ணுவேன். ஏன்னா மறுநாள் இருந்தால் நம்ம கொத்து பரோட்டா ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மறுநாள் சண்டே பீச்சுக்கு போகிறோங்கிறனால அன்னைக்கு செய்யும்போது கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன், அளவாக தான் பண்ணியிருந்தேன். பரோட்டாவுக்கு வந்து எனக்கு ஹோட்டலில் செய்கிற மாதிரி இந்த வீசி எல்லாம் செய்ய தெரியாது. நான் வந்து இப்படி தான் நைஸாக திரட்டிட்டு கத்தியை வச்சு கீரல் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து சுருட்டிட்டு அப்படி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். எங்கள் வீட்டில் கவுண்டர் டாப்பு கூட பெருசு கிடையாது. இங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கன் கிச்சன் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டைல் கிச்சனாக தான் இருக்கும். ஸோ வந்து எல்லாமே சின்ன சின்ன கிச்சனாக தான் இருக்கும். அதனால் வந்து டைனிங் டேபிளே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். போன தடவையே ஒரு வீடியோவில் நீங்கள் இந்த டைனிங் டேபிள் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, இதில் எதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது பிளாஸ்டிக் கிடையாது, உட்டன் டைனிங் டேபிள் தான். லாஸ்ட் டைம் இதே மாதிரி பரோட்டா செய்யும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு டைனிங் டேபிளில் பரோட்டாவா ரொம்ப ஹைஜீனாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க. அவ்வளோ சுத்தம் இல்லாமலாம் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம், நம்ம குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க, எவ்வளோ ஹைஜீனாக பண்ணுவோன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறவங்க அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் போயிட்டே இருக்க வேண்டியது தான். பரோட்டாக்கு நான் எப்போவும் வாங்குகிற மாவு வேறு மாவு வாங்குவேன். லாஸ்ட் டைம் வாங்கும்போது அந்த மாவு இல்லைன்னு வேறு ஒரு புது மாவு வாங்கியிருந்தேன். இந்த மாவு வந்து அந்த லைட்டாக கோதுமை மாவு மாதிரி தான் இருந்தது, கலருமே பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது. பரோட்டாவுமே கோதுமை பரோட்டா சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. மைதா பரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இல்லை. ஆனால் டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலை. எப்போவாவது ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆசைக்காக பரோட்டா செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். பரோட்டாலாம் நம்ம ஊர் சைடு போனால் தான் நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு செய்ய முடியலனாலும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு சாப்பிட்டு திருப்தி பட்டுக்கிறோம். நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பேக் சைடில் இருக்க 3 star ஹோட்டலில் ஒரு மேரேஜ் பார்ட்டி நடந்துகிட்டு இருந்தது. லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வீடியோ எடுத்தேன். இந்த பார்ட்டி பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நாங்கள் பீச்சுக்கு போகும்போது மணி 7 மணிக்கு கிளம்பினோம். அப்போ வரைக்கும் இங்கே உள்ள சாங்ஸ் போட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வரைக்கும் பார்ட்டியே முடியலை. இங்கே மேரேஜஸ் பொதுவாக இந்த நவம்பர், டிசம்பர், கிறிஸ்மஸ் டைமில் தான் நிறைய மேரேஜஸ் பண்ணுவாங்க. நானுமே யாராவது கூப்பிடுவாங்க, போய் வீடியோ எடுக்கலாம், உங்களுக்கு காட்டலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே இன்வைட் பண்ணல. 2-3 பேர்கிட்ட கூட சொல்லி வச்சுருக்கோம். ரிலேட்டிவ்ஸ் யாராவது கல்யாணம் வச்சுருந்தா சொல்லுங்கள், நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சண்டே மார்னிங் கிளம்பி பீச்சுக்கு போயாச்சு. பீச் vlog பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இது வந்து சண்டே பீச்சுக்கு போயிட்டு வந்து பயங்கர டயர்டு. சண்டே காலைல எந்திரிக்கும் போதே 10 மணி தான். சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு புதுசாக கரஃபோர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கள் ஏரியாவில். சரி, அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியே போயிருந்தோம். இங்கே பொதுவாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லோரும் ப்ரேயர் போயிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்து வெளியே போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி டென்ட்டு போட்டு, நமக்கு ஊரில் பொருட்காட்சியெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக டென்ட்டு போட்டு சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. அங்கே போய் உட்காந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ், அப்புறம் பார்க்ஸு, அப்புறம் வந்து மாலு, இந்த மாதிரி இடத்துல போய் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதுதான் இவங்க வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், இவங்களோட செலிப்ரேஷன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வச்சுருந்தாங்க. மஷ்ரூம் வந்து 4500 ஃப்ராங்க் போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு 100 ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஊர் காசுக்கு 4500 ஃப்ராங்க்னா நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 600 ரூபாய் வரைக்கும் வருது. 600 ரூபாய் போட்டு இதை வாங்குறதுக்கா அப்படின்னு சொல்லி நான் வாங்கலை. ஆனால் எப்போவாது தான் இங்கே கிடைக்கும், எப்பவுமே கிடைக்காது. நாங்கள் போயிருந்தது எல்லாரையும் போல் நம்மளும் அப்படியே சும்மா சுற்றிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். எதுவும் வாங்கணும்னு பிளான் பண்ணி போகலை. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதோட நேம் வந்து கரஃபோர்னு சொல்லுவாங்க. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது துவாலாலேயே. எல்லா இடத்துலையுமே காஸ்ட்லி தான். ஆனால் பார்க்குறதுக்கு சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் எப்போயாச்சும் போவோம். குட்டீஸ்க்கெல்லாம் இப்போ தான் பர்த்டேக்கு கிஃப்ட்டு, அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தனால எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தனால பேசாமல் இருந்தாங்க. இந்த ஆஃப்ரிக்கன் டால்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த புது கடைனால் நல்லா டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ்க்காக அங்கங்கே கிஃப்ட் பாக்ஸஸ் மாதிரி தொங்க விட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு குட்டீஸ் கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே நாங்களும் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அது கையில் உடனே கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 500 ஃப்ராங்க்ஸ் சொன்னாங்க. சரின்னு சொல்லி நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே சுற்றி பார்க்க வந்த எல்லாருமே சாண்டா கிளாஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஃபேமிலியாக மொத்தமாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 குழந்தைங்க வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எப்படிப்பா இப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்பி சிக்கன் கடை ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த மார்க்கெட்லேயே பக்கத்தில். காலையில் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் சாப்பிட்டு போனோம். மத்தியானத்துக்கு எதுவுமே ரெடி பண்ணல வீட்டில். அதனால் குட்டீஸ் வந்து கேட்டாங்கங்கிறதுக்காக உள்ளே போயிட்டு சிக்கன் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்சை வந்து அதோடு முடிச்சாச்சு. நம்ம KFC ஸ்டைல் சிக்கன் தான் இந்த குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குது. எப்போ கேட்டாலும் அந்த கிறிஸ்பி சிக்கன் வேணும்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் எல்லாம் சிக்கன் ரொம்ப அதிகமாக வாங்குறதில்ல. பிரியாணி வந்து எல்லாருக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுனால தான் சிக்கன் வாங்கி கொண்டு போனேன். இல்லைனா மட்டன் தான் இப்போ வாங்குறது. அதிகமாக மட்டனும் ஃபிஷ்ஷும் தான் வாங்குறது. இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போனால் தான் சிக்கன் வாங்கிக்கிறோம். கூட்டமாக ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே கூட்டு வரும்போது ஒரு 10 குழந்தைங்களாவது கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியலை. அங்கே முடிச்சுட்டு அப்படியே காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த அக்கா இப்போ தான் வந்திருக்காங்க. அக்கா பேர் பார்த்திங்கன்னா சங்கீதா. இவங்க வந்து ஒரு 10-12 இயர்ஸாக இதுக்கு முன்னாடி நைஜீரியாவில் இருந்திருக்காங்க. இப்போ தான் வந்து துவாலாக்கு வந்திருக்காங்க. அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே குட்டீஸ் ஒரே ஜாலி. அங்கே போய் விளையாடிட்டே இருந்தாங்க. அக்கா வந்து எங்களுக்காக வடை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புனோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேக்ட்ரி, அதாவது பிஸ்கெட்டு இந்த கேண்டீஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபேக்ட்ரி. அங்கே தான் அந்த சார் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்கங்கிறனால எதுவுமே வந்து வீடெல்லாம் இன்னுமே செட் பண்ணல. கபோர்டெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கான். ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே செட் பண்ணணுண்டா, இன்னும் எதுவுமே செட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வீடே மாற்றுறோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் ஆகும் நம்ம செட் பண்ணுறதுக்கு. திங்ஸ் எல்லாம் இருந்தால் டக்குன்னு அடுக்கிடலாம், இல்லைனா ரொம்பவே கஷ்டம்தான். ரெடியாகி வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாமே ரெடி பண்ணணும். அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாலேயே பேக் சைடு அந்த போர்ட் பீச் இருக்குது. இது நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த பீச்சில் நல்லாயிருக்கும். சன்செட் பார்க்குறதுக்கும் அந்த காற்று வீசுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் அங்கே போய் நின்றுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்களோட கிறிஸ்மஸ் ஹாலிடே இப்படி தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்கள் எங்கெல்லாம் போயிருந்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆஃப்ரிக்கா பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது வந்து பைக் டாக்ஸி மாதிரி. பைக்கில் தான் வந்து பக்கத்தில் போகிறவங்க எல்லாருமே போவாங்க, டாக்ஸி பிடிச்சி போகிற மாதிரி. இது நம்ம வீட்டு பேக் சைடு 3 ஸ்டார் ஹோட்டலு. அங்கேயுமே எல்லோரும் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க.